ஸோ வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் டாப் 20 காலேஜஸ் இன் தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே உள்ள டாப் 20 காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உனக்கு தெரியும் டாப் 20 காலேஜ் இதுதான் அப்படிங்கிறதுன்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ நான் எப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கட் ஆஃப் இருக்கும் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 200 கட் ஆஃப்னா 200 கட் ஆஃபுக்கு ஒரு காலேஜ் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு டாப் 20 காலேஜை வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட் விஷயம் அதை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட என்னென்ன காலேஜ் இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலேஜில் என்னென்ன பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக என்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலேஜுக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டு காலேஜுக்கு போயிட்டுன்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த காலேஜ் பேரை போட்டுட்டு கோர்ஸ் ஆஃபர் என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஸோ வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னென்ன லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பேசிக்காக ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ப்ளஸ் இந்த வீடியோவை நிறைய பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஏன்னா வந்து அப்படி தான் காமிக்குது யூடியூப்பு. ஸோ வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம பசங்க பெரிய இடத்துக்கு வருவாங்க, ஓகேவா. ஸோ வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. என்றைக்கும் ஒருத்தவங்களோட உழைப்பும் வேர்வையும் வீணாக போகாது. வீணாக போகாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி தெளிவாக நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்து வைக்கணும். ஏன்னா சரியான முயற்சியும் சரியான ஒரு திட்டமிடலும் தான் ஒரு சரியான ஒரு பாதையில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். நான் வளரணும் இல்லை வளரல, கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவன் தோ நீங்கள் நல்லவராகவே இருந்தாலும், கடவுள் துணையே இருந்தாலும், உங்கள் சைட்லேருந்து நீங்கள் முயற்சி எடுக்கணும். எங்கே போகணும், இந்த காலேஜ் கிடைக்கலன்னா அடுத்து என்ன காலேஜுன்னு ஒரு ப்ராப்பரான திட்டமிடல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதுதான் நீங்கள் உங்கள் பசங்களுக்கும் கன்வே பண்ணணும். ஸோ வந்து கடைசி நேரத்தில் பார்த்துக்கலான்னு விட்டுறாதீங்க. ஸோ இப்போலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ போதும், இதோட நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம், ஓகேவா. ஸோ இன்னொன்று, கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், நம்ம தான், ஓகேவா. வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம், ஓகேவா. இந்த வீடியோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பற்றியான வீடியோ. ஸோ வந்து டாப் 20 காலேஜ் மெக்கானிக்கல் தோ உங்கள் முன்னாடி லிஸ்ட் இருக்குது. இது எப்படி அரைவ் பண்ண அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லணும். எம்இ, எம்எஃப், எக்ஸ்எம், எம்எஸ் இது எல்லாமே வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். அந்த கோடு தான் டிஃப்ரெண்ட். எம்இனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுவே எம்எஃப் அப்படின்னா வந்து அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான், ஆனால் வந்து செல்ஃப் ஃபினான்சிங், ஓகேவா, செல்ஃப் ஃபண்டிங். அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துப்போம், சிஇஜி கேம்பஸில் வந்து 2 இது இருக்கும், எம்இ எம்எஃப்னு இருக்கும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டா படி ஒரு சீட் இருக்கும். அடுத்து எம்எஃப் செல்ஃப் ஃபைனான்சிங் சொல்லிட்டு அதே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் சீட் இருக்கும், ஓகேவா. அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பு, இந்த லொட்டுலஸ்க்கு இந்த மாதிரி சில இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது. மற்றபடி அவங்களும் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தான், ஓகேவா. அடுத்தது எக்ஸ்எம் அப்படின்னா தமிழ் மீடியம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த விஷயம் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் தமிழ் மீடியம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ் மீடியம் பசங்களை நான் நிறைய பேர் பேசியிருக்கேன். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் மீடியம்னா தமிழ் எழுதுறது இல்லை, ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே எழுதலாம். ஸோ இட்ஸ் நாட் லாங்குவேஜ் பேரியர். வர வாத்தியார் வந்து இங்கிலீஷ்லையும் பேசுவாங்க, தமிழ்லையும் பேசுவாங்க. ஒரே வாத்தியார் தான், தமிழ் மீடியத்துக்கு வேறு வாத்தியார், இவங்களுக்கு வேறு வாத்தியாரும் கிடையாது, உங்களுக்கும் ஒன்று தான். ப்ளஸ்ஸு பிளேஸ்மெண்ட் 4வது வருஷம் நாலாவது வருஷம் அப்போ பிளேஸ்மெண்ட் வரும் பார்த்தீங்களா. அப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லா கம்பெனியும் வருவாங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ அது அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு இந்த காலேஜில் படிக்கிற மாணவன், அதனால் நான் வந்து இதுக்கு வரேன், வேலைக்கு ஆள் எடுக்க வரேன்னு தான் வருவாங்க. ஸோ வந்து இது ரொம்ப முக்கியம், இதெல்லாம் தெரிஞ்சுங்க. எம்எஸ்ங்கிறது பிஹெச்டியில் வந்து ஆஃபர் பண்ணுற மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச்னு, இதுதான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலேஜ் போட்டு சாண்ட்விச்னா என்ன வந்து கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, என்னென்ன வந்து ஃபஸ்ட் செம் செகண்ட் செம்மில் இருக்குங்கிறத நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், யூடியூப்பில் இந்த காலேஜ் அப்படி அந்த காலேஜ் இப்படின்னு சொல்கிறத கேட்டு தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்களோட ஓன் ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன பசங்களில் காலேஜ் ஸ்கூல் முடிச்சிட்டிங்க. ஸோ ஸ்கூல் முடிச்சிட்டாலே உங்களுக்கு ரெக்க வந்துருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு தெரியாது போகாதுன்னு சொல்லாதீங்க. ஸோ வந்து முயற்சி பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேனே. நம்ம வந்து 12-20 காலேஜுக்கு வருவோம், எப்படி இருந்தாலும் வந்து யாரும் ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறீங்க ரொம்ப நேரம் போட்டால், இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னோட ஆத்ம திருப்திக்கு நான் வந்து சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, அதான் சிஜி கேம்பஸ். இப்போ என்ன பண்ணணும்னா, இது வரேன், இது என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஓகேவா. ஸோ இது வந்துருச்சா.
சிஇஜி கேம்பஸ் இந்த காலேஜ் போட்டால் இது வந்துடும். இப்போ நீங்கள் என்ன தேடணும்னா இதை போட்டுட்டு இதை பாருங்க, கோர்ஸ் ஆஃபர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. எந்த காலேஜ் பேர் போட்டாலும் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, சிஇஜி கேம்பஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டின்னு போட்டுட்டு கோர்ஸ் ஆஃபர்ட், பிஎஸ்ஜி கோர்ஸ் ஆஃபர்ட், எஸ்எஸ்என் கோர்ஸ் ஆஃபர்ட், இந்த மாதிரி கோர்ஸ் ஆஃபர்டில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மொத்த விவரமும் இங்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ பிடெக் ஒன்று தெரிஞ்சுங்க, பிஇனாலும் ஒன்று தான், பிடெக்னாலும் ஒன்று தான், பேர் மட்டும்தான் வேற. ஆனால் உள்ள படிக்கிற சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே 99.99% சேம் தான். இது வந்து சும்மா ஒரு இதுக்காக, ஓகேவா. பியும் பிடெக்கும் ஒன்று, ஓகேவா. ஸோ பாருங்க, இப்போ பிஇயில் வந்து சிவில் இன்ஜினியரிங், ஓகே, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, பிஇயில் கெமிக்கல் ஐ மீன் அக்ரிகல்ச்சரல் அண்ட் இரிகேஷன், இது சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழே 3 டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. மெக்கானிக்கலில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மைனிங், பிரிண்டிங், அப்புறம் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், அகைன் ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இருக்குது, ஓகேவா. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கீழேயும் ஒரு சப் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது வந்து எம்டெக்கான கோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் எம்டெக்லாம் இவ்வளோ கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜி, நான் பிஎஸ்ஜி காலேஜ் இருங்க, நான் நேற்று ஒன்று சர்ச் பண்ணேன் அதனால அது வந்திருக்கு. பிஎஸ்ஜி கோர்ஸ் ஆஃபர்டு, கோர்ஸ் ஆஃபர்டு, பிஎஸ்ஜி கோர்ஸ் ஆஃபருக்கு போட்டேனா. ஸோ பிஎஸ்ஜி காலேஜ் டெக்கோட எனக்கு இது வரப்போகுது, லிங்க் ஓப்பன் ஆகட்டும். இதை பாருங்க. ஸோ அண்டர் கிராஜுவேட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து ஆட்டோமொபைல், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், தயவு செஞ்சு பயோமெடிக்கல் மக்களே பயோமெடிக்கல் எடுக்க போறீங்கன்னா தயவு செஞ்சு 1க்கு 1000 தடவை லட்சம் தடவை யோசிங்க, பிளேஸ்மெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு. சிஜியில் சுத்தமாக பிளேஸ்மெண்ட்டே கிடையாது, பல பேர் மாட்டிட்டு தவிச்சிட்டு கிடக்குறாங்க, ஜாக்கிரதை. ஸோ அடுத்து சிவில் இன்ஜினியரிங், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏஐ அண்ட் இது மிஷின் லேர்னிங்கு. ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி நம்ம அடுத்த வீடியோ நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அதை பற்றி சொல்கிறேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறம் வந்து ஐடி, ஏடிஎஸ், மிஷின் லேர்னிங்கு, இது எல்லாமே தனித்தனி கோர்ஸ் இல்லை, எல்லாமே ஒன்று தான். அது என்னங்கிறத கம்ப்யூட்டர் சயின்ஸ் வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சிங்க. இது வந்து நம்ம டிவைட் ஆகி போகிறோம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ இதுதான் இப்படி தான் நீங்கள் தேடணும். ஸோ வந்து ஓகேவா. ஸோ வந்து நம்ம சொல்லிட்டோம். இப்போ என்ன காமெடினா, இதை ஸ்கிப் பண்ணி பார்த்தவனுக்கு பிரச்சனை. ஸோ இந்த நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா வேணாம், கமெண்ட் பண்ண வேணாம், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணால் என்ன நடக்கும்னா நிறைய பேர் இன்ட்ராக்ஷன் பண்ணுறாங்கன்னு யூடியூப் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். நல்லா இருந்தால் தேங்க்ஸ் சொல்லுங்கள், வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அடுத்த வாட்டி நான் நேரில் பார்த்தா அண்ணே உங்களை நான் யூடியூப்பில் பார்த்தேனே அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எனக்கு அப்படியே புலகாகி தான் அணிஞ்சிருவேன். ஓகே ஓகே, ஸ்ட்ரெயிட் டு த டாபிக். ஸோ நீங்கள் இன்னொன்று விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காலேஜ் கோடு. இப்போ ஒரே காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்று இருக்குது. ஒன்று காஞ்சிபுரம் சென்னையில் இருக்குது, இன்னொன்று வந்து அது குந்தம்பாக்கம், இது பெங்களூர் ஹைவே குந்தம்பாக்கம் சென்னைன்னு இருக்கு. ஸோ 2 வெவ்வேறு காலேஜ், ஆனால் உங்களுக்கு வந்து பேர் ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு என்ன நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்கள் எந்த காலேஜுங்கிற தெளிவாக ஒரு கோடு இருக்கும், 1211. இந்த காலேஜுக்கு வந்து 1432. ஸோ இந்த மாதிரி ஒரே பேரில் 2 காலேஜ் இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி காலேஜ் கூட வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேர், இப்போ நான் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி, இது ஒரு மொக்கையான லிஸ்ட் தான். ஸோ இங்கே ரெடி பண்ணியிருக்கேன். இது நான் எப்படி ரெடி பண்ணாங்க கடைசியாக சொல்கிறேன். ஸோ இதாங்க வந்து டாப் 20 காலேஜோட லிஸ்ட்டு, இதோ இருக்குது பார்த்துங்க. ஸோ வந்துட்டு இது இப்போ நான் 20 காலேஜ் சொல்கிறேன், இதுதான் டாப் 20 காலேஜ்னு கிடையாது. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் அடுத்து ஒன்று சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் வந்து நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கான்னு வேலிடேட் பண்ணணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அது அப்படியே பிளைண்டாக அவர் சொல்லிட்டாரு கரெக்டாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ நான் சொன்னது கரெக்டாக நீங்கள் தேடி இதுதான் கரெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் வந்து 100% யூஜிதம் 100% நீங்கள் வந்து யூஜிதப்படுத்தணும். கரெக்டாக நான் சொல்லுறது புரிஞ்சிடுச்சுல உங்களுக்கு, டக்குன்னு வரமாட்டேங்குது, தமிழே வரமாட்டேங்குது, ஓகேவா. ஸோ பாருங்க, சிஇஜி, அடுத்து பிஎஸ்ஜி, எஸ்எஸ்என், சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் ஆஃப் காலேஜ் ஜிசிடி கோயம்புத்தூர், அடுத்தது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குன்றத்தூரில் இருக்குது, குமரகுரு கோயம்புத்தூர்,
ஜிசிடி அகைன் சேலம் ஜிசிடி, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், அப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், லோயலா ஐசிஎம்ஐசிஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, லோயலா காலேஜ் கேம்பஸ் சென்னை. ஓகேவா? கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி இது சிவகங்கை, எம்ஆர்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அடுத்து திருவள்ளூர் அகெயின் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து இதில் இருக்குது சென்னை வந்து குந்தம்பாக்கம். அடுத்து பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எல்லாம் இருக்கானே எனக்கு தெரியல, ஆனால் இந்த டாப் 10-20 லிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வந்து நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து ஒரு தடவை செக் பண்ண வேண்டும். புரிகிறதா மக்களே? இதை பாருங்க, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இங்கே ஒன்று இருக்குது, அகெயின் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இந்த இடத்துல ஒன்று இருக்குது 7-2. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது 2 காலேஜ் ஒன்றா, இது என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டாஸ்லாம் நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ இதான்ப்பா 2025. இதுலேயுமே வந்து இதுதான் மேக்ஸிமம், இதே காலேஜ் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறமா வந்து என்னடா அவன் இந்த செயின்ட் ஜோசப்பு, அப்புறம் வந்து ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நான் எப்படி பார்த்தேன்னு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் இருக்குல்ல, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ இப்போ இப்படி தான் நான் சர்ச் பண்ணேன் மெக்கானிக்கல். ஸோ இது இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். இப்போ 2025 போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2025ஓட இதுவும் 24 இதுவும் சிமிலராக இருக்குது. எனக்கு இந்த டேட்டா மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 21 ரேண்டமாக. ஸோ இப்போ வந்து எனக்கு இங்கே டேட்டாஸ் மாறி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் லாஸ்ட் 5 இயர் ட்ரெண்ட், நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் தான் போயிட்டு உங்களோட வாழ்க்கையை கரெக்டான பாதையில் போய் உட்கார போகிறீங்க. ஸோ அதனால் எனக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ பெரிய அக்கறை இருக்காது. உங்களுக்கு உங்கள் மேலே மட்டும்தான் அக்கறை இருக்கும். இந்த சென்ஸ் நான் ரொம்ப வளரணும் இல்லை, அதாவது நீங்கள் தான் உங்களை வந்து காப்பாற்றிக்கணும், யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஸோ அதனால் நீங்கள் தான் வந்து உழைச்சி இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். நிறைய தேடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க பேசுங்க. தேசியம் யார் சொல்லும் பிளைண்டாக நம்பாதீங்க. ஸோ இப்படி தான் நான் அந்த டேட்டாஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 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 கட் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் படி இது வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ வந்து உங்கள் கட் ஆஃபில் எங்கே க்ளோஸாக இருக்குங்கிறத பற்றி நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வீடியோ, இதுதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வீடியோ. இந்த வீடியோ முடிஞ்சுது. ஸோ ஏதாவது கடைசி நல்லதே நடக்கும், கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். ஸோ இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.